ஹலோ கைஸ், நம்ம தினமும் தூங்க போகும்போது நாளை காலைல சீக்கிரமா எந்திரிச்சிடணும். நிறைய வேலைகள் இருக்கு. எந்திரிச்ச உடனே வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சீக்கிரமா சாப்பிட்டு ஆஃபீஸ் போகணும். இப்படின்னு காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்காக அலாரம் எல்லாம் வச்சுட்டு தூங்குவோம். ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு திரும்பவும் தூங்கிட்டு தான் இருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற எதுவுமே இல்ல, நம்மளோட கவனக்குறைவு தான். நம்ம செய்ய வேண்டிய எந்த ஒரு செயலையும் நம்ம சரியா செய்யறதே கிடையாது. அப்படி சரியா செஞ்சாலே எல்லாம் சரியா நடக்கும். ஆனா நம்ம செய்யறது எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. அதனாலேயே எதுலையுமே நம்மளால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. சரி, இது வரைக்கும் நீங்க எப்படியோ தெரியல. ஆனா இனிமே உங்க செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் பொறுப்பு. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்க எல்லாருக்குமே செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்றதுக்கான அத்தனை வழிகளும் தெரிஞ்சிருக்கும். அதை நான் ரொம்ப உறுதியா சொல்றேன். நான் சொல்ல போற இந்த 10 விதிகளை நீங்க கரெக்டா கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா உங்களோட சுய ஒழுக்கம்ங்கிறது 10 மடங்கா பெருகும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, சூஸ் யுவர் கோல்ஸ். கோல்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இல்லாம நம்மளால சரியா மூவ் ஆகவே முடியாது. எல்லா பெரிய பெரிய வெற்றியாளர்களும் அவங்களுக்கான இலக்குகள்ல தெளிவா இருக்காங்க. இந்த இலக்கு இல்லைன்னா வாழ்க்கையில நமக்கு எதுலேயுமே ஆர்வம் இருக்காது. இந்த ஆர்வம் இல்லைன்னா நமக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிரும். ஸோ முதல்ல நமக்கான ஒரு கோலை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கவனத்தை சிதற விடாம முழு கவனத்தையும் அந்த கோல் மேல தான் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செல்ஃப் டிசிப்ளினை யூஸ் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். உதாரணமா ஒரு புக்கை ஒரு வாரத்துக்குள்ள படிச்சு முடிச்சு நம்மளோட ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு வைங்க. அந்த புக்கை நம்மளால ஈஸியா படிச்சிட முடியுமா? நம்ம ஃபோன் பக்கத்துல இருந்தா மெசேஜ் வரும், திடீர்னு கால் வரும். நம்ம சும்மா இருக்கும்போது யாருமே கால் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது தான் எல்லாருமே கால் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல தான் நமக்கு சாப்பிடணும்னு தோணும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்னு தோணும். இப்படி எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நாம நம்மளோட வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு இந்த 2வது பாயிண்ட் நமக்கு உதவும். நம்பர் 2, ஃபைண்ட் யுவர் மோட்டிவேஷன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்ச உடனே செய்ய முடியாது. அதுக்கான தன்னம்பிக்கை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். உன்னால முடியும், நீ ஜெயிப்ப அப்படின்னு எப்பவுமே பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் பாசிட்டிவா இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய கஷ்டம் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன குறைநெறிகள் சொன்னாலும் நம்ம மோட்டிவேஷன் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து மாறாம இருக்கணும். உதாரணத்துக்கு உங்க பாடி வெயிட்டை நீங்க குறைக்கணும்னு வைங்க. ஏன் உங்க வெயிட்டை நீங்க குறைக்கணும்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்ப குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாராவது நம்மளால அதை பண்ண முடியாதுன்னு சொன்னா கூட அந்த மோட்டிவேஷன் நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அடுத்து 3வது, ஐடென்டிஃபை த ஆப்ஸ்டக்கிள்ஸ். தடைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது. நம்ம எய்ம் என்னன்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த தடைகளை உடைச்சு நம்ம முன்னேறி போக முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஆசையா ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி படிக்கும் போதே ஏகப்பட்ட தடைகள் வரும் இல்லையா? அப்ப நம்ம சரியான முறையில புக் படிக்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த புக்கை ஒழுங்கா படிச்சு முடிக்க முடியும். இதே தான் நம்ம கோல்ஸுக்கும் பொருந்தும். நம்ம புக் ஸ்டோருக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச நிறைய புத்தகங்களை வாங்குவோம். அதெல்லாம் படிச்சு முடிக்கணும் நம்ம நினைக்கும் போது நமக்கு சில வேலைகள் வரும். இதனால அப்புறம் படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் தான். அதுதான் நமக்கான தடை. ஸோ முதல்ல அதுல இருந்து வெளியே வந்து அந்த புக்கை மட்டுமே படிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். இது புத்தகம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ நமக்கான அப்டக்கிள்ஸை கண்டுபிடிக்காம நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கான என்ன தடைகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. முடிஞ்சா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4, ரீப்ளேஸ் ஓல்ட் ஹேபிட்ஸ். நம்ம செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத பழக்கங்களை நம்ம விடணும். அப்படி விட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் காலியா இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு நல்ல பழக்கத்தை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். நம்மளோட சில பழக்கங்களை நம்மளால மாத்திக்கவே முடியாது. அந்த விஷயத்த மாத்திக்கணும்னு நினைச்சாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி உங்களால மாத்திக்கவே முடியாத ஒரு பேட் ஹேபிட் இருந்தா கொஞ்சம் கூட தயங்காம அதை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க மாத்திக்கிட்டாதான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியும். அப்படி தேவையில்லாத சில பழக்கங்களை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இன்னொரு நல்ல பழக்கத்தை ரீப்ளேஸ் பண்ண பழகிக்கோங்க. நம்ம கோல்ஸை சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு சிறந்த வழியா கண்டிப்பா இருக்கும். அடுத்து நம்பர் 5, ட்ராக் யுவர் ப்ரோக்ரஸ். நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அதுல மட்டுமே ஃபுல் அட்டென்ஷனை கொடுத்து வேலை செஞ்சாதான் நம்மளை டெவலப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அது நம்மளை கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். அப்படி ஃபுல் அட்டென்ஷனோட சீக்கிரமா நம்ம வேலையை முடிச்சுட்டா நம்ம ஃப்ரீயாகவும் ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே சொந்தமா டைரி எழுதக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கணும். அதுல தினமும் நம்ம என்ன செய்யணும், நம்ம கோல்ஸுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கணும், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாசிட்டிவான சேஞ்சஸ் என்ன, அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கணும், இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அந்த டைரியில நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஒரு தடவை இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. டைரியில எழுதினபடியே நம்மளோட செயல்களும் இருக்கணும். எழுதிட்டு அப்படியே விடாம அதை நடைமுறையிலையும் செயல்படுத்தணும். முதல்ல இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். அதே கொஞ்ச நாள் நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான பழக்கமா மாறி
மாறிடும், நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத பழக்கமா மாறிடும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய சக்சஸை ஹாப்பியா கொண்டாடணும். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய ஃபெயிலியர்ஸை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துடக்கூடாது. வெற்றியோ தோல்வியோ எல்லாமே அனுபவம் தான். சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். போத் ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தோல்வியிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அப்படியே அதை கடந்து போயிடணும். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட அத்தியாவசியமான ஒரு பழக்கம். இதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும், மற்றவங்க மத்தியில் ஒரு தனித்துவமாகவும் காட்டும். ஸோ எல்லாருமே செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணி பெருசாக அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்பர் 6. ஏன் நம்ம ஒரு சௌகரியமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம்? ஏன்னா அது நம்ம ஆள் மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிடணும், பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், குளிரா இருந்தாலும் சரி வெப்பமா இருந்தாலும் சரி எதுவுமே நம்மளை கஷ்டப்படுத்திடக்கூடாது இப்படின்னு எப்பவுமே நம்ம ஆள் மனசு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நம்மளை வச்சிருக்க முயற்சி பண்ணும். இதனாலேயே நம்ம சூழ்நிலையை மாத்துறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டோம். ஸோ உங்களை நீங்களே ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள போட்டுக்கோங்க. உங்க மனசு சொல்றதை கேட்காம உங்க மூளை சொல்றதை கேட்க ஆரம்பிங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் வேலை செய்ய தோணலையோ அப்பெல்லாம் அதிகமான வேலைகளை செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எது உங்களுக்கு தேவையானது எது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணக்கூடிய சக்சஸ் தான் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் இதுதானே நம்ம நினைச்ச வாழ்க்கை, இதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. ஸோ உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை அது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அதை செய்ய ஆரம்பிங்க. அடுத்து நம்பர் 7. லோ செல்ஃப் எஸ்டீம். உங்களை நீங்களே நம்பாம இருக்கீங்களா? அதை விட ரொம்ப மோசமான விஷயம் எதுவுமே இல்லை. உங்களை நீங்களே நம்பாம இருக்கிறதுக்கான காரணம் உங்க மேல உங்களுக்கு மரியாதையே இல்லை. இப்படி சுயமரியாதை இல்லாம இருக்கிறதுக்கு உங்க சூழ்நிலைகள் காரணமா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க காரணமா இருக்கலாம், இல்ல கடந்த காலத்துல நடந்த இல்ல நடந்துகிட்டு இருக்க மோசமான நிகழ்வா கூட இருக்கலாம். இப்படி என்ன காரணமா இருந்தாலும் உங்க சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவுமே விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களை நீங்களே எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அந்த நம்பிக்கை உங்களை வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போகும். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எல்லாருமே சொல்லலாம், இவையெல்லாம் முன்னேறவே மாட்டான் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்களை நம்பினீங்கன்னா உங்க மேல சுயமரியாதையை வச்சிருந்தீங்கன்னா அவங்க சொல்றது எதையுமே நீங்க காதிலேயே வாங்கிக்க மாட்டீங்க. இதனாலேயே நீங்க உங்க இலக்கடையிற பாதையில வேகமாவும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் முன்னேற முடியும். சோ யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்களை நம்புங்க. அடுத்து நம்பர் 8. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நம்மள நிறைய பேர் மாற்றமே இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் தற்காலிகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்துக்காக ஆசைப்படுறது தான். இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறத யாருமே காதிலேயே வாங்கிக்க மாட்டோம். இப்ப சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், அதுவே போதுமானது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க செய்யற வேலை ஒரு நல்ல வேலை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையா இருந்தாலும் அதையே நீங்க தினமும் செய்யும் போது அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த வழியை நீங்க தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா தான் நாளைக்கு நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா இங்க எல்லாருமே தற்காலிகமா கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை தான் விரும்புறாங்களே தவிர யாருமே கஷ்டப்படுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள்ல எவ்வளவு நேரம் செலவிடுறோம்னு கூட தெரியாம 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நேரம் போகிறதே தெரியாம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக கஷ்டப்படாம வாழணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்களால ஒரு சின்ன சாதாரணமான வாழ்க்கையை கூட வாழ முடியாம போயிடும். நீங்க சந்தோஷமா இருக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனா இதை விட பல மடங்கு சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதை தவற விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சோ தற்காலிக சந்தோஷத்தை விட்டுட்டு நிரந்தரமான சந்தோஷத்துக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. அடுத்து நம்பர் 9. கிரியேட் ரொட்டீன் அண்ட் டெய்லி ஹேபிட்ஸ். பழக்கத்தை உருவாக்குறது கஷ்டமான விஷயம்தான், ஆனா அது முடியாதுன்னு இல்லை. காலையில எந்திரிச்ச உடனே நான் ஓட போறேன், இந்த மாசத்துல என்னோட 1 கிலோ நான் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுலயே 3 பழக்கம் உங்களுக்குள்ள வந்துடும். காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முதல் பழக்கம். அப்படி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஓடணும்னு நினைக்கிறது 2வது பழக்கம். அப்படி பண்ணும்போது சரியான உணவு பழக்கம் எடுத்துக்குவீங்க, அது 3வது பழக்கம். இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கும் போதே அதுல 3 பழக்கம் வந்துருது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பழக்கங்களை நீங்க அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி செய்யும்போது தான் அது உங்க வாழ்க்கையை முறையா மாத்தும், அதுதான் உங்களை ஒழுக்கமாகவும் வச்சிருக்கும். அப்புறம் கடைசியா நம்பர் 10. எம்ப்ரேஸ் த பெயின், ரீப்ரோகிராம் யுவர் மைண்ட். ஒழுக்கமா இருக்கிறது சுலபமானது கிடையாது, நிறைய வழி இருக்கும். ஆனா அந்த வழியை தாண்டி முன்னோக்கி போகும்போது தான் வெற்றி அடைய முடியும். மனதளவுல குழப்பம் இருக்கலாம், குடும்பத்துல சண்டை இருக்கலாம், உடல் சோர்வா இருக்கலாம், சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம். ஆனா நம்ம திட்டமிட்ட செயலை யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் நம்ம மாத்திக்கவே கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு சிறந்த ஒழுக்கத்தை தரும். இப்படி ஒழுக்கமா இருக்கும்போது தான் நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான விஷயங்களை உங்களால அச்சீவ் பண்ணவும் முடியும். உங்க இலக்கு அடையிற பாதையில உங்களுக்கான வழிகள் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதே சமயம் அந்த வழியை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் அந்த வழியெல்லாம் மறைஞ்சு நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான். இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்திருப்போம். ஆனா இனிமே நம்ம என்ன பண்ண போறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க மைண்டை ரீப்ரோகிராம் பண்ணுங்க. இந்த வலியும் கஷ்டமும் தான் நாளைக்கு உங்களை வெற்றி பாதையில கூட்டிட்டு போகும். இந்த சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைக்காது, அந்த கஷ்டத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். திறமையா இருக்கிறவன் தோத்து போயிருக்கலாம், ஆனா ஒழுக்கமா இருக்கிறவன் தோத்து போக வாய்ப்பே இல்லை.
ஸோ நம்ம யாருமே தோக்க போகிறதில்ல, கண்டிப்பாக நம்ம இலக்கை அடைய தான் போகிறோம். ஸோ தைரியமாக செயல்படுங்க, அதுக்கான முயற்சி எடுங்க, வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.